கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அடுத்தவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் பழக்கத்தை நான் விடுறது. உஷாரா உஷாதான போட்டிருக்கேன். என் முழு பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாதாரண காரியத்தை பண்ணிட்டு சரித்திரத்துல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு சாதனையே பண்ணி. சாதனையா? பூமியை பார்த்து நடக்கிறவதான் பொண்ணுங்கிற 10ஆம் கொள்கையை சுக்குநூறாக்கிட்டு அங்கிட்டு இருக்கிற விமானத்துல இருந்து பேரசூட்ல குதிச்சிருக்க. நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிற அந்த பொண்ணு நான் இல்ல. அப்போ இந்த பத்திரிகையில வந்துட்டு பேட்டியும் போட்டோவோ ஒண்ணு இல்லையா? என்னுடையதான். இல்லைன்னு சொன்ன ஜோக்கு. இது நானே எடுத்து வைக்கிறேன். நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. பெண்ணுக்கு வீரங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இறந்த காலமா இருக்கு. எதிர்காலமா இருக்காதான்னு ஏங்கின அத நிகழ்காலத்திலேயே நிறுத்தி இன்னைக்கு உன்னை என் நினைவுல வச்சுக்கிறதுக்காகத்தான் இதை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நானா தவறுகளை நியாயப்படுத்துறவன் பலவீனமானவர்களுக்காக அறிஞ்சு பேசுறேன். அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். நோ மாமி, என் தைரியம் எதுவோ மறுபிரிவு எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் ஆர்த்தி கரைச்சி கொண்டு வரேன். கூட வரீங்க. இவரை பார்த்தா இவர் யாரு சொல்றேன். இவங்க எங்க மம்மி. அம்மாக்கள்லாம் கதாநாயகியா இருக்கிற இந்த காலத்துல ஒரு கதாநாயகி அம்மாவா இருக்கீங்க. சவால் மம்மி. நாங்க பக்கத்துல ஏன் பக்கத்துல மம்மி? அவருக்கும் திருஷ்டிப்பட்டிருக்கோம். நோ, நான் திட்டுப்பட்டவன் திருஷ்டிப்பட்டவன்ல. இந்த திருவிழாவெல்லாம் இங்கேயே நடக்கட்டும். நம்ம வீட்டுக்கு நாம வந்திருக்கோம். நம்ம வீடா? எஸ். நான் எதையுமே சீக்கிரமா ஏத்துக்கிறது இல்ல, ஏத்துக்கிட்டா விடுறதும் இல்ல. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மண் மாறாது மலையே மாறாதும்பாங்க. ஒரு மகளை பெத்து
அவ மனுஷியானதுக்கு அப்புறமும் உங்க அம்மா இளம மாறாம அப்படியே இருக்காங்களே, அது எப்படி? How is it possible? இப்ப என்ன அவங்க அழகு? என் வயசுல இருக்க போது அவங்கள பார்த்த ஒருத்தர், கௌசல்யா நீதான் எனக்கு தெய்வம், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லைன்னு கெஞ்சிருக்காருன்னா பாத்துங்களேன். அவர் யாரு? எங்க அப்பா தான். உங்க அப்பா கெஞ்சினதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அப்படி கெஞ்சின அவரு எங்க அம்மாவை கை விட்டுட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா, 15 வருஷமா எங்க அம்மாவுக்கு நான் தான் உலகம், நான் தான் சொர்க்கம். மம்மி, உங்களுக்கு என்ன கோவம் தானே? போய் சொல்றீங்க. நான் உங்க பேச்சு கேட்காம பேராஷூட்ல சேர்ந்த, பேராஷூட்ல இருந்து குதிச்சேன், அது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? அப்படி இல்லம்மா, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற பயத்துலதான் வேண்டாம் தடுத்தேன். உன் பேரு தமிழ்நாட்டு வீர சிறுமியின் பேப்பர்ல வந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. என்ன மம்மி? வந்திருக்காரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அவர் வந்து சாதாரண ஆள் இல்ல மம்மி, பெரிய எழுத்தாளர். எழுத்தாளரா? ஆமா மம்மி. இதெல்லாம் அவர் எழுதின புத்தகம் தான். ஆமா சதீஷ், அம்மாவுக்கு கல்யாணம், ஸ்ரீகார புருஷன், சும்மா வருமா சுகம், ஆசை இருந்தால் அனுபவி, சொர்க்கத்தை விடு. ஏமண்ணி, அவரோட புத்தகத்து பேரெல்லாம் எப்படி? பேர்ல மட்டும் இல்லம்மா, அவர் மனசும் எப்படி இருக்குன்னு புரியுது. ஆமா, அவர் இங்க எதுக்காக வந்திருக்காரு? கதை எழுது. ஓஹோ, இந்த நிமிஷத்துல இருந்து அவர் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. ஏன்? தனியா பொண்ணு இருக்கிற வீட்டுல தகப்ப வந்துட்டு போனாலே சந்தேகப்படுவாங்க. அவர் தப்பானவர்னு என் மனசுக்கு படுது. அவர் நம்ம வீட்டுல இருந்தா நாம தலை குனிய வேண்டியது. இதை பற்றி எப்படி சொல்ற? அவர் எழுதி இருக்கிற இந்த புத்தகங்கள் எழுத்து வேற, எண்ணம் வேற. எண்ணத்துல இருக்கிறது தான் எழுத்துல வரும். அதுக்காக அவரை கழுத்து பிடிச்சி வெளியே தரணும் சொல்றியா? தேவையில்லை. கையெடுத்து கும்பிடு போட்டு நானே அவரை அனுப்பி வைக்கிறேன். மம்மி, அப்படி நீ அவரை அனுப்பி வச்சுட்டு திரும்பி வந்தா இந்த உஷா உயிரோட இருக்க மாட்டா. உஷா, எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு சாதாரண உறவு இல்லை. என்னைக்கு நான் அவருடைய கதைகளை படிக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே நான் அவருடைய ரசிகை ஆயிட்டேன். அந்த ரசனை அன்பா மாறிடுச்சு. உஷா, அவர் இந்த ஊர் ஸ்டேஷன்ல வந்து இறங்கினப்போ அவருடைய ரசிகர்கள் எத்தனையோ பேர் அவர் வந்து கூப்பிட்டாங்க. பட் அவரை நான் கூப்பிட்டுன்னு வந்தாரு. இதுல இருந்து எங்க 2 பேரோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டேன் உஷா. வீதி உங்க அம்மாவோட முடியலன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன செய்யணும் சொல்லு. எனக்காகவே நீ வாழ்வது உண்மைனா அவர் கதை எழுதி முடிச்சுட்டு போற வரைக்கும் என் கௌரவம் குறையாம நடந்துக்கணும். பாய கொடுத்து விட்டுட்டார். தாய்வாட தலசாய். என்ன மம்மி, கிளாஸ் கூட வந்துருக்கீங்க? தூங்காம முடிச்சிருக்கேன். டீயா? எனக்கு தான் பரீட்சை முடிஞ்சு போயிடுச்சே. எனக்கு பரீட்சை இனிமேதான் இருக்கு. ஓஹோ, எம்ப்ராய்டரி கிளாஸ் சேர்ந்துருக்கீங்களா? ஆசை இருந்தால் அனுபவி. நான் ஆசைகளை அடக்க முடியாது. அப்படி அடக்கிறது
தப்புன்னு சொல்றேன். உஷாவை காணோம். உஷா அவ உஷா, இப்படி வா. என்னம்மா இது? சும்மா ஒரு ஜோக், விளையாட்டுக்கு. உஷா, குழந்தையா இருக்கும் போது ஒளிஞ்சாதான் விளையாட்டா தெரியும். பெரியவளானதுக்கு அப்புறம் ஒளிஞ்சா வித்தியாசமா தெரியும். சபாஷ். வா. உஷா, மம்மி ஏன் அப்படி பாக்குறீங்க? நீ சடங்கானப்போ உனக்கு மஞ்சள் நீரான குளிப்பாட்டினேன். இப்ப கங்கை நீரால குளிப்பாட்டி வேண்டி வருமோ நினைச்சேன். சரி. வர வர நீ பேசுறதே புரிய மாட்டேங்குது. உஷா, என்ன மம்மி? ராத்திரி நீ எதுக்காக ரூம் போன? தூங்கிக்கிட்டே இருந்தேன். அப்போ அவர் எழுதின புஸ்தகத்துல திடீர்னு ஒரு டவுட் வந்தது. கிளியர் பண்ணிக்கலாம்னு போனேன். என்ன டவுட்? ஒரு பெண்ணோட துணை இல்லாம ஆணும், ஒரு ஆணோட துணை இல்லாம பெண்ணும் லைஃப் அனுபவிக்க முடியும்னு எழுதியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கால அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு போனேன். உஷா, இனிமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்க கூடாது. நாக்குக்கு ருசியா இருக்கிற எல்லாமே வயிற்றுக்கு ஏத்துக்கிறது இல்லை. கேட்கறதுக்கு சுகமா இருக்கிற எல்லாமே மனசுக்கு நல்லது இல்லை. என் அனுபவத்தை சொல்றேன். சரியா உட்காரு. சரியாத்தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். காலை மடக்கி உட்காரு. மாமி, ஏதாச்சும் திங்கிங்கா? ஆமாமா. எதை பத்தி? என்னமோ தெரியல உஷா, என் மனசுல ஏதோ பயம். உங்க பயத்துக்கு காரணம் எனக்கு தெரியும் மாமி. அவர் பாக்குறதுக்கு தான் பயங்கரமா இருக்காரு. ஆனா மனசு சுத்த தங்கம். அந்த தங்கத்துக்கிட்ட சொல்லு, பார்வை ஒரே இடத்துல இருக்கணும், பல இடங்கள் அலைய விடக்கூடாதுன்னு. பாக்குறது ஒரு பாவமா? இன்னும் நீ 10ஆம் பஸ்லியாவே இருக்க. இப்பதான் ஃபார்வர்டு வர புரியும். தெரியல எது ஃபார்வர்ட்? அவர் புத்தகங்களை படி, உனக்கே புரியும். படிச்சாதானே? அவசியம் இல்ல, அவர் பக்கத்துல இருந்தாலே போதும், உன்னை அப்படி ஆக்கிடுவாரு. உஷா, காலங்கள் இப்ப மாறிட்டு இருக்குது. நீ இன்னும் கர்நாடகமாவே இருந்தா எப்படி மம்மி? இந்த பாரு, நீ இப்படி உண்மையில இருந்த உன்னால என்னையும் அவருக்கு பிடிக்காமே போயிடும். அதனால அவர் கதை எழுதி முடிச்சுட்டு போற வரைக்கும் எனக்காக அவர் முன்னால கொஞ்சம் கலகலப்பா இருங்க. அவருக்கு ஜூஸ் வாங்க நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். அவருக்கு ஏதாச்சும் ஹாட் ட்ரிங்க்ஸ் வேணா கொஞ்சம் போட்டு கொடுங்க. நல்ல மம்மில பிளீஸா. தூக்கி போடுடின்னு சொல்றேன், அவர் தோல்ல போட்டுக்கோன்னு சொல்றேன். என்ன செய்யுது? காத்துல மூடிச்சு, மறுபடியும் காத்தடிச்சா தானா திறந்துக்கும். உஷா இல்ல, அதனாலதான். எனக்கு யார் கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஆமா, என்னது காப்பியும் டீயும்? உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஜஸ்ட் a minute. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல போல் இருக்கு. ஏன்? உங்க கண்ணுல விருப்பத்தை விட வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, உஷாவுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அப்படியா? பட் ஒன் திங், சில விஷயங்கள்ல உடன்படுவேன், சில விஷயங்கள்ல ஒத்து போவேன். உடன்படுறதுக்கும் ஒத்து போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? தெரியும்.
நாம மனசொப்பி ஈடுபடுறது உடன்பாடு, நிர்பந்தத்துக்காக சகிச்சுக்கிறது ஒத்து போறது. சபாஷ். என் விஷயத்துல எப்படி ஒத்து போயிருக்கேன். சமையலெல்லாம் நீங்க தானே? சமையல்காரி இருக்கா, அவளுக்கு இன்னைக்கு லீவு. கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. தேடி போய் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு. ரொம்ப இந்த மாதிரி காஃபியை நான் பெரிய பெரிய ஹோட்டல் தான் சாப்பிட்டேன். இந்தாங்க. எதுக்கு பணம்? காஃபிக்கு. இது ஹோட்டல் இல்ல, வீடு. அப்படி இருக்கு நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா இங்க விருந்தாளிய வரவேற்கிற முறையே ரொம்ப விசித்திரமா இருக்கு. விரும்பாதவங்க விருந்துக்கு விலை கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்லை. எனக்காகவே நீ வாழ்றது உண்மைனா கதை எழுதி முடிச்சுட்டு போறோம். என் கௌரவம் குறையாம நடந்துக்கிறோம். காஃபிக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கீங்க. கொண்டு வந்த பேரருக்கு டிப்ஸ் கொடுக்கறது உங்க வழக்கையா? காஃபி விலையை விட டிப்ஸ் அதிகமா இருக்கு. பேரரை பிடிச்சிருந்தா டிப் அதிகமாவே கொடுக்கறது வழக்கம். ஏன் மௌனமாயிட்டீங்க? பிரமிப்பு வரும்போது பேச்சு வரதில்லை. சபாஷ். இப்ப எப்படி ஒத்து போறீங்களா? ஒத்து போறதா இருந்தா இதை எடுத்துக்குங்க, உடன்படுறதா இருந்தா திருப்பி கொடுங்க. ஒரு தடவை 50 ரூபாய், 2 தடவை 50 ரூபாய், 3 தடவை 50 ரூபாய். ஆமா, அலாவுதீன் கிட்ட இருந்த அற்புத விளக்கு தேய்ச்சா பூதம் வருமா? தேய்ச்சி பாரு. உஷா, தேய்ச்சா வருவனா? நீ வர பூதமா? சிரிக்குதே, அதுதான் நீ சொன்ன பூதம். ஏயா பேச்சா பொண்ணு வர்ற மாதிரி ஏதாவது இருந்தா அதை ஏலம் போடு. பொண்ணு வர மாதிரியா? இருக்க. இந்த உக்கா அதுல புகைதான் வரும். சாதாரண ஆள் எடுத்தா புகை வரும். சரித்திரத்தை சொல்லுங்க. சலீம் எடுத்தான், லைலா வந்தா, மஜ்னு எடுத்தான், அனக்கலி வந்தா. மாத்தி மாத்தி எடுத்தாங்க, மாத்தி மாத்தி வந்துட்டாங்க. ஏண்டா, சம்பளம் கரெக்டா கொடுத்துறேன், சரியா சொல்லு. அரசியல்வாதி இழுத்தான், ஓட்டு வரும். கவிஞர் இழுத்தான், ஓட்டு வரும். கதாசிரியர் இழுத்தான், அப்படி கரை புரண்டு வரும். ₹50. ஒரு தரம் 50 ரூபாய், 500 ரூபாய். 500 ரூபாய், 500 ரூபாய் ஒரு தரம். ம்ஹும். ம். 1000. 1000. ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? அவன் ரப்பர் ஃபேக்டரி ஓனர், இழுத்துக்கிட்டே இருப்பான். இவ டீ எஸ்டேட் ஓனர் மக, ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க. வெயிட் பண்ணாதீங்க, நீங்க லைட்டா போய்கிட்டே இருங்க. நீங்க ஏன் பாக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு போடுங்க. அம்மா 1000. அம்மா 1000 ரொம்ப சீப்பா இருக்கே. வாங்குறதுக்கு வக்கு இல்லைன்னா ஏன் வாயாடுற? பக்கு இல்லையா? 2000. 2000. 2500. 2500. 3000. 3000. ஒரு தரம் 3000, 2 தரம் 3000. விட்டுற போறேன் 3000. விடாதையா தம்புடி. 3000 இருந்து கம்பெனிக்கு வந்துருச்சா? சும்மாரியா உனக்கு எதுக்கு? விட்டுற போறேன் 3000. விடாதையா இன்னும் கொஞ்சம் தம்புடி. குடிச்சா மூச்சு பிடிச்சு விட்டுடு. 3 தரம் 3000. இந்தாங்க. தேங்க்யூ. என்ன மிஸ்டர், அன்னைக்கு 30 ரூபாய் முயல 300 ரூபாய்க்கு என் தலையில கட்டினல அனுபவி. என்னென்ன இழிச்ச வாயின்னு நினைச்ச ஏமாறதுக்கு இனிமே என் பின்னால வராத. என்ன மிஸ்டர், இத உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துடலாம்னு வந்தேன். ஏன் வேண்ட விலையப்ப? ஆமா ஒண்ணுதான் விலையேத்தன.
நீ ஏன் என்கிட்ட திருப்பி தர? நீ வேணும்னு தரேன். நான் வேணும்னா? ஆமா. நோக்கறிஞ்சு நடந்துகிட்டா ஏக்கம் சேரும்பாங்க. நீ விரும்புற இத உனக்கே பரிசா கொடுத்துட்டா நான் விரும்புறத நீ தருவல்லையா? What do you mean? ஐ மீன் யுவர் ஹார்ட். உஷா, என்னமா இதெல்லாம்? இந்த புத்தா நான் லவ் பண்ணுமா? உஷா, அழகா இருக்கிற எதையுமே ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. அதுக்கு ஒரு தகுதி வேணும். ஆசைப்படுறதுக்கெல்லாம் வழி வேணும்னா உலகில் இருக்கிறவங்களோட எந்த ஆசையும் நிறைவேறாது. Hey, you get up. எதுக்காக என் காலில் விழற? ஏன் சார், நீங்க தான் சொல்றா? சார், ஏன் சார் சிரிச்சீங்க? ஏன்பா, வேல் இருக்கவெல்லாம் முருகன், வீட்டுல இருக்கிறவெல்லாம் அப்பனா, சுத்த விவரம் கட்டவனா இருக்கிய. பேர் என்ன? மது. மது. உன் பேர்ல இருக்கிற கிக்கு உடையிலே இருக்கு. ஆமா, உஷா உன்னை விரும்பலன்னு தெரிஞ்சிருந்தோம் தைரியமா அவன் வீடு தேடி வந்திருக்கிய. உன் முயற்சியை நான் பாராட்டு. நானும் உன்ன மாதிரிதான் கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரியா? சார், பழக்கம்லான வற்புறுத்த மாட்டேன். பாவம்னு நினைச்சா அதை நான் பொறுத்துக்க மாட்டேன். அப்போ இது தப்பு இல்லைங்கிறீங்களா? ஆண்டவன் படைச்ச அத்தனையுமே மனுஷன் அனுபவிக்கிறதுக்காகத்தான். எதையுமே அனுபவிக்காம 100 வருஷம் வாழ்றத எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு 20 வருஷம் வாழ்ந்தாலே போதும் நினைக்கிறவன். பை பை, நான் எழுதுற புத்தகம் எல்லாம் படிக்கிறது உண்டா? இனிமே படிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படி படிக்கிறா இருந்தா ஒருவன் ஒருத்தியையோ அல்லது ஒருத்தி ஒருவனையோ விரும்புறதுக்கு அழகும் இளமையும் மட்டுமல்ல, அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரணம் இருக்குன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். பண்பாடு கெட்டு போச்சுன்னு கூச்சல் போடுற பசங்களுக்கு அந்த என் புத்தகம் ஒரு தேள், புத்தறிவாளனுக்கு அது தேன். அந்த புத்தகத்தோட பேர் என்ன சார்? முத்தத்திலிருந்து முகு வரை. முத்தத்திலிருந்து முகூர்த்தம் வரை. அம்மா, என்ன சொல்லாம? வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அம்மா தாய்ப்பா வீட்டுக்கு போகணும். சரி, நீ போய் காலையில் சீக்கிரமா வந்துரு. வாக்கிங் போனாலே உஷா வந்துட்டாடா? இல்லம்மா, அப்படியே கடை வீதி வரைக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லிச்சு. சரி, நீ போ.
சாரி, இதுவரைக்கும் எந்த ஒன்னையும் நான் அனுமதி இல்லாம தொட்டதில்லை. பட் உங்களை தொட வேண்டியதா போச்சு. பொசிஷன் இதுக்காக நீங்க வெட்கப்படுறதா இருந்தா உங்களை பார்த்து பரிதாபப்படுறேன். இந்த நிலைமையில உதவின என்ன? உங்க வியாதியை போக்க டாக்டர் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நான் பாராட்டுறேன். அதர்வைஸ் இட்ஸ் லக் டு யூ. என்னுடைய 15 வருஷ தனி வாழ்க்கையில கடவுளை இப்பதான் சோதிக்க ஆரம்பிச்சிருக்க. இப்படி நீ எழுந்து போறதுனால உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறத விட உங்களுக்கு உறுதி இல்லைன்னு நிரூபிக்கணும். என்கிட்ட உறுதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நான் வந்துட்டா அடடே, கோயில சாத்த போறாங்க, சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. நான் சாமி கும்பிட வரல, உங்களோட கொஞ்சம் பேசணும். ஏன் கூடவா? ஆமா, என்ன நம்பித்தான் ஆகணும்னு சொன்னீங்களே. உண்மைதான், உங்களை நம்ப வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அப்போ இங்க உட்கார்ந்து பேசுவோமா? இங்கயா? உங்களுக்கு அசையம் இல்லைன்னா அங்க போய் பேசுவோம். என்ன பேசாம இருக்கீங்க? இங்க உட்கார்ந்தா ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க, அங்க உட்கார்ந்தா அப்படி நினைக்க மாட்டேன். எங்க உட்கார்ந்தாலும் பேசத்தான் போறோம். சரி, இதற்கு எடுத்துக்கணும். வாங்க நான் போ. வீட்டுல பேசலாம் சொல்லிட்டு இங்க கூட்டு வந்திருக்கீங்க. இதுவும் எனக்கு சொந்தமானதுதான். எனக்கு சந்தோஷம் வேணுங்கிற போதெல்லாம் நான் இங்கதான் வருவேன். ஐ மீன், மனசுல இருக்க சும்மா இறங்கினாலே சந்தோஷம் தானே. என் கஷ்டங்களை எல்லாம் நான் இங்கதான் கண்ணீரால கரைச்சுக்கிறேன். உங்க கண்ணீரால கஷ்டம் குறையலாம், நிவர்த்தி ஆயிடாது. நிவர்த்தி ஆயிடுங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்திருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன், தப்பா நினைக்க மாட்டீங்க? சொல்லலைன்னா தப்பா நினைப்பேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பத்தினா? கணவனை பிரிஞ்சு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையை பத்தி. நீங்க என்ன பார்த்த பார்வை, பேசுன பேச்சு, அழைச்சிட்டு வந்த இடம், கதவை சாத்துற விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது சமுதாயத்துக்கு பயந்து வாழ்ற ஒரு கோழைன்னு நினைக்கிறேன். பாராட்ட உங்க பாணியிலே சொல்லிட்டீங்க. உங்க கண்ணுக்கு நான் கோழை, ஆனா
என் கணவரோட கண்ணுக்கு நான் குற்றவாளி. குற்றவாளியா? ஆமா, வைரத்தை இரும்பு பெட்டியிலையும் நம்பிக்கை யோகியம் கிட்டயும் வெய்யும் சொல்லுவாங்க. நான் அவரை நம்பின குற்றம் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நான் அவரை சந்திக்கும் போது இப்ப இருக்க இந்த குடும்ப சொத்து அப்ப கோர்ட்ல இருந்தது. வழக்கு முடிகிற வரைக்கும் என் வாழ்க்கை நடத்துறதுக்காக நான் வீதியில நின்னேன். உங்க சம்மதத்தை வாங்க, நாங்க கிராமத்துக்கு போயிட்டு இருந்தோம். வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் விடிஞ்ச உடனே தான் கார் ரெடி ஆகும்னாரு. அது வரைக்கும் எங்க தங்குறதுங்கிற பிரச்சனை. மெக்கானிக்கே ஒரு லாட்ஜ் அட்ரஸ் சொன்னாரு. வேற வழி இல்லாம அங்க போனோம். என்ன மச்சாசா? ஆமா. புரிஞ்சு உள்ள போயிருவீங்களே? ஆமாமா. ஒரு நாளைக்கு 15 ரூபாய் வாடகை, 50 ரூபாய் அட்வான்ஸ். இந்தாங்க. ரூம் கிடைச்சா போறமே உணர்ச்சி வசப்பட்டுடுவீங்களே. வாங்க, இந்தாங்க. எதுக்குங்க காலி? கேக்கு உனக்கு என்ன? நீங்க பாட்டுக்கு உள்ள இருப்பீங்க, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிழா முடிப்பீங்க. ஒன்ன விட்டுடுவான். ஐயா, அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க. காலையில போகும்போது அவுத்து என் கையில குடுத்து விட்டு உங்க பாட்டுக்கு போங்க. பொட்டு பூவெல்லாம் கூட கொடுக்கறதா பாப்பா தான் வச்சுக்கிட்டு வந்திருக்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? முதலாளி, என்னடா பொண்ணு புதுசு போல இருக்கு, ரொம்ப பயப்படுவேன். நம்ம லாட்ஜ் ராசியான லாட்ஜ்டா. என்ன உட்காரு. என்ன கௌசல்யா, வந்ததுல இருந்து பேசாம இருக்கேன்? எனக்கு பயமா இருக்குங்க. என்ன நீ யாராவது இருந்தா வெட்கப்படுற, யாருமே இல்லைன்னா பயப்படுற. கௌசல்யா, ஒரே ஒரு தரம் சொல்லியா? ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. கொத்திடுவேன். அதுக்கு ரேடு ஒண்ணு வாங்கி வச்சுக்க. நீதானே சொன்ன என் பிரியப்படியெல்லாம் நடந்துக்குவேன்னு. ஐயோ, பிஸ்கோட்டு திங்கிற பசங்களுக்கெல்லாம் எதுக்கையா இந்த பிசினஸ்? பாட்டு பாடின அவ்வளவுதானே? பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சாறு போல வந்திருக்கு. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. சும்மா விஷம் பண்ணாதே மாமா, சரசம் பண்ணாதே. சும்மா விஷம் பண்ணாதே மாமா, சரசம் பண்ணாதே. இந்த கண்ணி பொண்ணை கையில் தொட வெட்கப்படாதே. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. சும்மா விஷம் பண்ணாதே மாமா, சரசம் பண்ணாதே. சும்மா விஷம் பண்ணாதே மாமா, சரசம் பண்ணாதே. இந்த கண்ணி பொண்ணை கையில் தொட வெட்கப்படாதே. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. நீங்க பாட்டுக்கு உள்ள இருப்பீங்க,
போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிழா முடிப்பீங்க. பொண்ணை விட்டுடுவான் ஐயா, அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டுனா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க. ஏப்பா நீதானா? ஏன் ஒரு குரல் கொடுக்க கூடாது? இடத்தை பொறுத்தா மரியாதைன்னு சொல்லுவாங்க, அது சரியா போச்சு. கௌசல்யா, இன்னொரு நாக இருக்க. ஓஹோ, 4 பேருக்கு தெரிஞ்சு நடக்க வேண்டிய நம்ம கல்யாணம் ஆள் சூரக்குள்ள முடிஞ்சு போச்சேன்னா, இதையும் ஒத்துப்பனவங்களுக்கு இடம் முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம். நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா ஐயரும் அர்ஜுனும் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆண்டவன் இருக்காரே. கௌசல்யா, என்ன கௌசல்யா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கண்ணான கண் என்பதோ, பொன் என்பதோ, பூவென்பதோ, காதல் பெண்ணே கண்ணான கண் என்பதோ. காவியமே பாடும் கண்ணில் ரகசியம் துடிக்கின்றது, ஓவியம் போல் ஆடும் நெஞ்சில் அதிசயம் பிறக்கின்றது. ஆவியமே பாடும் கண்ணில் ரகசியம் துடிக்கின்றது, ஓவியம் போல் அதிசயம் பிறக்கின்றது. இடையென்ன இடையோ, கொடி வந்த மலரோ, அழகே உயிரே பூச்சரமே, பொன் என்பதோ, பூவென்பதோ, காதல் பெண்ணே கண்ணான கண் என்பதோ.
இதழ் ரசமே பொன் என்பதோ பூவென்பதோ காதல் பெண்ணே கண்ணான கண் என்பதோ பொன் என்பதோ பூவென்பதோ காதல் பெண்ணே கண்ணான கண் என்பதோ. தேங்க்ஸுங்க. தாலியை கொடுத்துட்டு போங்க. கௌசல்யா, தாலி நிர்பந்தத்துல விழுந்த தாலியா இருந்தாலும் இனிமே நிரந்தரமாவே இருக்கட்டும். என் சர்வீஸ்ல தாலியை தரமாட்டேன்னு சொன்ன முதல் பொண்ணே நீதாம்மா. தாலிக்கு 10 ரூபா கொடுங்க. நான் தரமாட்டேனா? தாலிக்கு பணம் பெண் வீட்டுக்காரங்க தரதான் வழக்கம். இந்த 10 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்துங்கடா. எதுக்குங்க? இந்த நாட்டுக்கும் ஒரு பத்திரி பொண்ணு வந்திருக்காடா, ஒரு பத்திரி பொண்ணு. என்னங்க, கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு. என்ன? என்னவோ போல இருக்கீங்களே, ஆபீஸ்ல ஏதாவது தகராறா? ஆமா, எனக்கு என் முதலாளிக்கும். நான் பெரிய புத்திசாலியா, என்னோட திறமையினாலதான் அவரோட பிசினஸே வளர்ந்துச்சான். அதனால அவருடைய சொத்து பூராவே எனக்கே எழுதி வைக்க போறாராம். அப்படியா? ஆமா. இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி சுமக்குறதுங்கிற கவலையா? என்ன நம்பி கழுத்தை நீட்டின உன்னை எப்படி கைவிடுறதுன்னு தான் கவலையா இருக்கு. என்னங்க? ஆமா கௌசல்யா, அத்தனை சொத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆகணும்னா அவரோட மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க கல்யாணம் ஆனவர்னு அவருக்கு தெரியாதா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே கணக்கு தீர்த்து அனுப்பியிருப்பார். தெருவில் நின்றுட்டு இருந்த உன்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். இப்ப நானே தெருவுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இத பாருங்க, மனைவிங்கிறவன் புருஷனுக்கு துணையா இருக்கிறவன், தொந்தரவு கொடுக்கிறவன் இல்ல. உங்க சந்தோஷத்துக்கு இணைஞ்சலா நான் இருந்தா சொல்லுங்க. இப்பவே நானும் என் குழந்தையும் இந்த கடலை விழுந்து போய் சம்பாதிச்சுக்கிறோம். இல்லைங்க, குழந்தைய காணுங்க. இருக்கிற சொல்ல போதும் இது வேறையா? போய் தேடி பாரு. உஷா, 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 காப்பாத்துங்க. கையத்துக்கு விட என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். என்ன விட்டுடுங்க. திரும்பி பார்த்தா மோடு வாடி. அண்ணே
ஏய் நீ எங்க இருக்க? சொல்லு சொல்லு. ஏய் எங்க இருக்க நீ? கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் இங்க வந்த? எப்படி வந்தேன்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். வேணும்னு நினைச்சாதானே விவரம் எல்லாம் கேட்கணும். ஆமா, கடத்தல் நின்று வியாபாரம் பண்றவளா இருந்தாலும் நீ கண்ணியமானவங்கிறதுனாலதான் உன்னை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன். நீ கண்ணு முன்னால அவங்க உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க. மறுபடியும் உன்னை நான் மனைவியா ஏத்துக்குவேன்னு நீ எதிர்பார்த்ததும் தப்பு, இங்க வந்ததும் தப்பு. பாதுகாக்க வேண்டிய நீங்களே பயந்து ஓடி வந்துட்டு இப்ப ஏன் மேல பழி போடுறீங்களா? அவங்க என்ன கடத்திக்கிட்டு போனாலும் நான் கலங்கப்படாம கண்ணியம் புரியாம தான் தப்பிச்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, என்ன ஏத்துக்கங்க. துப்பினது எச்சல் இல்லைன்னு சொல்ற துணிச்சல் இருந்தா தான் உன்னை ஏத்துக்க முடியும். எனக்கு அந்த துணிச்சல் இல்ல. எங்கேயாவது போயிடு. சொத்து கோட்ல இருக்கு. சொந்தம்னு சொல்லி இருந்த ஒரே ஜீவன் சித்தியும் செத்து போயிட்டாங்க. தனியா இருந்தாலும் அது தற்கொலை பண்ணிக்கலாம். கூட ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன்? இடத்தையும் என்னையும் சொல்ல சொல்றியா? நடத்த கட்டவோட ஓட நான் தயாரா இல்ல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இந்த ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே நீ எங்கேயாவது ஓடிப்போம். முடியாது. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்போ விவாகரத்து கேட்டு நான் கோர்ட்டுக்கு போகணுங்கிறியா? உன்னை கூண்டுல ஏத்தணுங்கிறியா? நீ நடத்த கெட்டவங்கிறத நாட்டுக்கே தெரியப்படுத்தணுங்கிறியா? வேண்டாங்க, வேண்டாம். எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல. சந்தேகத்துக்குரியவங்கிற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். நான் இப்ப இந்த வீட்டை விட்டு போறேன். ஆனா அந்த லாட்ஜ்கார மாதிரி கட்டின தாலியை கழட்டி கூட கேட்காதீங்க. இது நிர்பந்தத்துல விழுந்த தாலியானாலும் நிரந்தரமாவே இருக்கட்டும். எனக்காக இல்லை, என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக கேட்கிறேன். யாரப்பா அந்த பொண்ணு? ஓ, அதுவா கௌசல்யாவோட மகன். கௌசல்யாவோட மகளா? ஏண்டா, கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா? அம்மாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. இது தர்மமாடா? இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க 1000 பேர் வருவாங்க. ஆனா அவளையால இந்த கௌசல்யாவை கட்டிக்க என்ன மாதிரி முதுகெலும்புள்ள நான் அத்தான் முடியும். ஊருக்கு பத்தி சொல்றேன் நீ, உனக்கு போய் நான் என்னத்த சொல்றது? என்னப்படியே நடக்கட்டும். சிவதான் என் பொண்ணு. என் மகனுக்கு சம்பிரதாயம் எல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் ஒரு வார்த்தை எனக்காக கேட்டுக்கிறேன். கேளுங்க. ஏமா, உங்க அம்மா செஞ்சிருக்கிற ஏற்பாட்டுல உனக்கு சம்மதம் தானே? அவன் சம்மதிச்சுதானே அவரே இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்புறம் என்ன, ஊருக்கு போய் நாள் குறிச்சு அனுப்புறேன். நல்லபடியா நடத்திடுவோம். அம்மா, அவங்க எதுக்கு வந்தாங்க? உன்னை பார்க்கதான். என்னையே அவங்க பார்க்க வந்தாங்க? பரப்பர மருமக எப்படி இருப்பான்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாங்க. யார் மருமக? நானா? வாட் நான்சென்ஸ். என்ன பேசாம நீயே முடிவு எடுக்கிறதா? இது உன் முடிவுதானம்மா. எது என் முடிவு? அவரை நீ விரும்பினது, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது, அவர் விருப்பப்படியெல்லாம் நீ நடந்துட்டது என்ன உண்மைதான். நான் அவருடைய ரசிகை முறையில தான் நடந்துட்டேன். உஷா, இதுல இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எஸ் மம்மி. அப்படின்னா அலங்காரம் பண்ணும்போது பேசாம இருந்தே, வீட்டுக்கு வந்தவங்க முன்னால நான் அழகா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னு நினைச்சேன். சம்மதமான்னு கேட்டப்ப நீ பேசாம இருந்தியே. ஏற்பாடு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதானே எனக்கு தெரியாது. இது ஏன் முடிவாக இருக்கட்டும். எனக்காக அவர் ஏத்துக்க முடியாது.
பிகாஸ் நான் ஒருத்தரை லவ் பண்றேன். Is it? Yeah. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். My God. எனக்காகவே நீ வாழ்றது உண்மைனா இந்த கல்யாண ஏற்பாட இப்பவே நிறுத்துது. நடத்த கெட்டது எனக்கு புரிச்சதால பேர் வாங்கினேன். இப்போ நம்பிக்கை துரோகி பொண்ணால பேர் வாங்க போறேன். அனுபவிக்கணும்னு ஆண்டவை எழுதி எடுத்து இந்த அழுது அழிக்க முடியும். என்ன நீங்க மன்னிக்கணும். எதுக்கு? உங்க வீட்டை வச்சிருந்த தெரியத்த நான் தான் தவற புரிஞ்சுக்கிட்டேன். அவ அழைப்புக்கு நீங்க வந்ததும் அந்த ராத்திரியில அவ உங்க ரூம்குள்ள நுழைஞ்சதுக்கும் ஆடினதுக்கும் பாடினதுக்கும் அர்த்தங்கள் வேறுங்கிறார். அது தெரியாம உங்க ஜாதகத்தை வாங்கி பேர் பொருத்தம் பார்த்து உங்க பெத்தவங்களே வர சொல்லி பொண்ணை வேற காட்டிட்டேன். சபாஷ். சோ இந்த வீட்டுக்கு நான் முதல்ல வந்தப்போ உடன்படுறேன்னு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் நான் மருமகனா வரப்போறேன்னு தான் இல்லையா? ஆமா. அறிமுகம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு நான் அனுதாபப்பட்டு பேசினதுக்கு அப்புறம் நான் உங்களை நம்பித்தான் ஆகணும்னு சொன்னீங்களே, சபாஷ். உங்க கடந்த கால வாழ்க்கையை சொல்லிட்டு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த காரணம் இதுதான். சபாஷ். எனக்கு நீங்க உபச்சாரம் பண்ணது, கடைசியில என்கிட்ட ஜாதகம் கேட்டது எல்லாமே எனக்கு நீங்க மருமகனா வரப்போறீங்கன்னுதான். சபாஷ். கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி இவர் மனசுக்குள்ள இப்படி ஒரு நினைப்பு என் மேல இருக்கிறது தெரியாமலே போயிடுச்சு. உலகத்தையே புரிஞ்சுகிட்டவன்னு பேர் வாங்கினவனா, ஆனா ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியலையே. டேய் பிரம்மா, ஒரு நிமிஷம் தாம்பூல மாத்திக்கிறப்பவே சொன்னேன் பொண்ணோட தகப்பம் வரணும்னு. கொண்டாந்து நிறுத்துறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு சொந்தக்காரன் முன்னால் நான் தலை முடிஞ்சு நிற்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. எங்களுக்குள்ள 1000 அபிப்பிராய பேதங்கள் இருந்தா என் பொண்ணு பெரியம்னு சொல்றீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால வர வேணாம், ஒரு நாளைக்கு முன்னாடி கூட வரக்கூடாது. வரேன்னு தான் சொல்லாங்க. வரலையே என்ன அர்த்தம்? உண்மையான தகப்பனா இருந்தா ஓடி வந்திருக்க வேணா? அடே எங்க வீட்டுக்காரர் வாங்க வாங்க. இவங்கதான் உஷாவோட அம்மா. எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் சைஸ் என்ன தவிர வேற எந்த பெண்ணும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாரு. வாங்க மாப்பிள, நீங்க பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்கிறதா வித்யா சொன்னா. மாப்பிள, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க சம்சாரம் தகப்பன் பேர் தெரியாத பொண்ணுக்கு தாம்பலத்தை மாத்திக்கிட்டு எங்களை எல்லாம் தலகுனிய வச்சுட்டா. இதுல நாம தலைகுனி என்னப்பா இருக்கு? இந்த கல்யாணம் நின்னு போனா நமக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இத பாருங்க, என் தம்பியோட ஆசை விட
எங்க குடும்ப கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம். நாய் வாங்குறதா இருந்தா கூட நல்ல ஜாதியான்னு பார்த்து வாங்குறதா எங்க வழக்கம். மாப்பிள உங்க மச்சான மணவரையில இருந்து கூட்டிட்டு வாங்க. ஆமா மாப்பிள என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேச மாட்டீங்கன்னு தான் உங்களுக்கு என் பொண்ணை கட்டி வச்சிருக்கேன். உங்களை ஒரு மல்டி மில்லியனர் ஆக்கி வச்சிருக்கேன். பாவ புண்ணியம் பார்க்காதீங்க, வேற இடம் பார்க்கலாம். அப்பா நீ சும்மா இல்ல. இத பாருங்க, கருத்து இருக்கிற பொண்ணை கூட என் தம்பி கட்டி வைப்பேன். ஆனா தகப்பன் பேர் தெரியாத பொண்ணை நாங்க ஒரு நாள் ஏத்துக்க முடியாது. அந்த மனுஷன் எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டு தான் நினைச்சு கல்யாணத்தை நடத்துங்க. ஏய், எங்க அந்தஸ்தை விட ஆசைதான் அவனுக்கு முக்கியம்னா அவனுக்கு தாலி கட்டிட்டு சந்தோஷமாயிரு. வாங்க பாப்பா, கொஞ்சம் இருங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? என் மானமும் உஷாவோட வாழ்க்கையும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. இத பாருங்க, அந்த பொண்ணுக்கு தகப்பு யாருன்னு தெரியாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நடக்கும், நடந்தே தீர். யாரப்பா நீ? உஷாவுக்கு அப்பா. பெண்ணுக்கு தகப்பன் எங்கன்னு கேட்கலாம், யாருன்னு கேட்க கூடாது. கல்யாணமான பெண்ணுக்கு பெருமை கணவனால, கன்னி பெண்ணுக்கு பெருமை தகப்பனால. புரியுதுற ஆரம்பிய. ஓம் த்ருவந்தே ராஜா குரு த்ருவந்தே ராஜா பிரகஸ்பதிக்கு த்ருவந்த இந்திரஸ்யாதிரஸ்து. பொண்ணுக்கு தாய் தோப்பினார், இப்படி வாங்கோ, பாத பூஜை பண்ணணும். சீக்கிரம் முடிங்க, கிருஷ்ண வேற போய் ஆகணும். शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते. गतिमेळं 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 आगत्यन्तनानेन मम जीवन हेतुना कण्ठे बध्नामि शुभे सञ्जीवन सरदां सदं धनं धान्यं प्रतिलाभं पदसमस्तजीतमायुः माङ्गल्यधारण शुभमस्तु शुभन्तु. கௌசல்யா, பொண்ணு மாப்பிள்ளையும் புறப்பட்டாங்க. அதனால புருஷன் நான் தானே சொல்ல வந்திருக்கீங்களா? கௌசல்யா, என் மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் மானத்தோட விளையாடின இந்த மிருகத்தை மன்னிச்சிடன்னு கேட்க வந்திருக்கேன். தயவு செய்து மிருகத்தை கேவலப்படுத்தாதீங்க. மிருகம் கூட தன் துணையை இன்னொரு மிருகத்துக்கு விட்டு கொடுத்து வேடிக்கை பார்த்ததா சரித்திரமே கிடையாது. கௌசல்யா, அன்னைக்கு என் கற்பை காப்பாற்ற முடியாம நீங்க கோழையா இருந்ததுக்கு காரணம் உங்க முன்னால காட்ட கத்தியாலதான் நினைச்சேன். இன்னைக்கு அத்தனை பேருக்கு மத்தியிலும் அப்பா யாருன்னு கேட்டப்ப நீங்க அமைதியா நின்னதை பார்த்ததும் உங்க புத்தியாலதான் புரிஞ்சு போச்சு. மகளுக்கு அச்சதை போட்டு ஆசீர்வதிக்கிறது பதிலா மனைவிக்கு அச்சதை போட்டு மறு கல்யாணத்துக்கு அங்கீகாரம் பண்ணின நீங்க ஒரு மனுஷனா? கௌசல்யா, என்ன மன்னிச்சிடு. நான் உங்களை மன்னிச்சிடலாம், உலகம் என்ன மன்னிக்காது. மனைவின்னு எப்போ இன்னொருத்தர் பக்கத்துல நின்னனோ அப்பவே என் மானம் போயிடுச்சு. ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய என் பொண்ணு எனக்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என் உயிரே போயிடுச்சு. சாரி, தகப்ப வராததுனால உஷாவோட கல்யாணம் நின்னு போயிடுமேங்கிற தவிப்புலதான் பொண்ணுக்கு அப்பா நான் தான் ஒரு பொய்யை சொன்னேன். அதனால உங்களுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். இல்லைங்க, நீங்க மட்டும் வராம போயிருந்தீங்கன்னாதான் தப்பே நடந்திருக்கும். நான் கல்யாணம் ஆகியும் வாழா வெட்டியா இருந்த மாதிரி
என் பொண்ணு கல்யாணம் ஆகாமலே வாழ வச்சே இருப்பா. பரம் கொடுக்க போற சாமின்னு தெரியாம எங்க வாழ்க்கை கெடுக்க வந்த பாவின்னு நினைச்சு உங்களை வீட்டை விட்டே வெளியே அனுப்புறேன். அந்த பாவத்துக்காக இந்த பாவிய மன்னிச்சிருங்க. ஆரம்பத்துல உங்களை பார்த்ததும் மிருகமா நினைச்சேன். பழகினதுக்கு அப்புறம் மனுஷனா மதிச்சேன். இப்ப என் மகளுக்கு வாழ்வு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை தெய்வமா கும்பிடுறேங்க. தெய்வமா கும்பிடுறேன். தன் கணவன் நிரபராதிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி மதுரையை அழிச்சா. ஆனா நீ உன் கணவன் குற்றவாளிங்கிறதுக்காக உன்னையே அழிச்சுக்கிட்ட. பத்தினிகள் வாழ்ந்ததா நான் படிச்ச போது ஏற்படாத நம்பிக்கை இப்ப உன்னை பார்த்த போது எனக்கு ஏற்பட்டு. உன் காலத்துல நான் வாழ்ந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன் கௌசல்யா, பெருமைப்படுறேன்.